நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வீக்கெண்டு காரணத்தினால கார்டியோ ஜிம்மில் பண்ணாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன மலையில் போய் ட்ரை பண்ணோம். நானும் 2000 கேலரியும் சுமாராக ஒரு 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். சுமாராக ஒரு 7 மணிக்கு தான் முடித்தோம். நான் ஏதோ தாக்கு பிடிச்சிட்டேன். அவளுக்கு ஃபஸ்ட் டைம் போல் மேடம் செப்பல் போட்டு ஏற ஆரம்பித்தாங்க. சரி ஏறிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு முட்டை வாங்குற கடையில் ரொம்ப நாளாக அந்த காடை முட்டை கண்ணில் உறுத்தினே இருந்தது. அதை வாங்கிட்டு ஒரே ஷார்ட்டாக ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட 30 முட்டையுமே ஒரே ஷார்ட்டாக போட்டது எப்படி இருந்துச்சுன்னா கிட்ட 5 முட்டை போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலை ஜெர்மனிக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. மூஞ்சில் மாவுலாம் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு பிறந்தநாள் வரது முன்னிட்டு டிஷர்ட் எல்லாம் வந்துருந்துச்சு. அந்த டிஷர்ட்டை புதுசு நம்ம அன்றைக்கெலாம் போட முடியாது. எப்போவுமே எனக்கு எப்படி புதுசுனா அன்றைக்கே போட்டுடணும். அது மாதிரி தான் அன்றைக்கே பிரித்து போட்டு சின்ன வேலையாக கிளம்பிட்டேன். 2 நாள் நல்லா அச்ச மலையில் இன்றைக்கி சூரிய பகவான் ஹெவியாக தாக்குறான். சரி போகிற வழியில் ஒரு அவகாடோவை போட்டு மீலை கட்டின்னு போகல. சரி பேலன்ஸ் மீலாக ஒன்று வெளியே வாங்கி சாப்பிட்டேன். என்னடா டயட்டில் இருக்க அதை சாப்பிட்றேன் கவலைவே படாதீங்க, இது ஒரு பேலன்ஸ் மீல் தான். சரி வெளியே போயிட்டு பறக்க வந்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இனி ஒரு லெக் ஒர்க் அவுட்டு, லெக்குக்கு தேவையான நீ பேண்டை போட்டு லெக்குக்கு தேவையான ஒர்க் அவுட்டை ஹெவி வெயிட்டே இல்லாமல் கம்மி வெயிட்டில் ரெப்புடேஷன் அதிகமாக போட சொன்னாப்பில்ல கோச்சு, அது போட்டு முடிச்சுட்டு வயிறு கப்பன்னா சரி ஒர்க் அவுட் போட்டுக்கும் போதே நண்பர்கள் கால் பண்ணி டீ குடிக்க போகலான்ற மாதிரி சொன்னாங்க. லெக்கை போட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்லான்னு சொல்லி கூட்டின்னு போனால் இவன் ஆனால் இட்லி வடை வாங்கி சாப்பிட்டுக்கிறான். நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நானும் மீல் சாப்பிட்டு தூங்கிட்டேன். பை.